இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அப்பா, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீங்க தூங்கல? இல்ல கர்ணா, அர்ஜுன் வரட்டும்னு காத்துட்டு இருக்கேன். அவன் எவ்வளவு நேரத்துல வருவானோ தெரியலையே. நீங்க போய் படுத்துக்கோங்கப்பா. இல்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று டிசைட் பண்ணி ஆகணும். அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்கேன். ஐயோ, என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்காம இருக்காரு? எனக்காக தான் வெயிட் பண்றாரோ? அண்ணன் வேற ஏதோ டென்ஷனா இருக்கான். என்னவா இருக்கும்? ஹாய்ப்பா. என்னது இன்னும் நீங்க தூங்காம இருக்கீங்க? வா அர்ஜுன், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்கப்பா. இங்க வேண்டாம், ரூமுக்கு போய் பேசலாம் வா. உள்ள என்ன நடக்க போகுதோ தெரியலையே. அப்பா இவங்கிட்ட என்ன கேட்க போறாரோ, இவன் என்ன பதில் சொல்ல போறானோ? சொல்லுங்கப்பா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிங்க. என்ன விஷயம்? அர்ஜுன், நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்பா? ஆமா, கல்யாண விஷயத்துல கூட நீ என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மறைக்க என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க இஷ்டப்படி என் கல்யாணம் நடக்க போகுது. அதுதான் முக்கியமான விஷயமே. எங்க இஷ்டப்படி உன் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்ன அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அப்பா, அது நான் அப்படி எதுவும் சொல்லலப்பா. அர்ஜுன், உட்காரு உட்காரு. இதை பாரு அர்ஜுன், என் கண்ணை நேர பார்த்து சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையா? அப்பா, அது அர்ஜுன், எல்லாருடைய வற்புறுத்தலுக்காக தான் நீ மயூரியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? இதை பாரு அர்ஜுன், நான் உனக்கு அப்பா மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்க. என்கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. தைரியமா உண்மையை சொல்லுப்பா. அப்பா, அர்ஜுன், உணர்ச்சி வசப்படாத. என்ன பாரு, பாருடா. அர்ஜுன், கலங்கி இருக்கிற உன் கண்ணே பாதி கதை சொல்லிச்சு. முழுசா சொல்லு. உன் மனசுல இருக்கிற பொண்ணு யாரு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. இதை பாரு, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. அப்பா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அமிர்தாவை கோவில தான்ப்பா பார்த்தேன். அந்த நிமிஷமே என் மனசை அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டேன். அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் நான் விக்ரம் சார் கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன். அப்பா, அமிர்தாவை நான் என் உயிருக்குயிரா காதலிக்கிறேன்ப்பா. இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அர்ஜுன்? சொல்லலாம் தான்ப்பா இருந்தேன். ஆனா அமிர்தா அப்ப என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. அதே நேரத்துல எனக்கும் மயூரிக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்க. பாட்டி வேற ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. எனக்கு ஏதோ கண்டம் இருக்கு, எனக்கும் மயூரிக்கும் கல்யாணம் நடந்தா
கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. மயூருடைய அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டான்னு என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும்லப்பா இதெல்லாம். ஒரு பக்கம் அமிர்தனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் வீட்டுல வற்புறுத்தல். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான்ப்பா அமிர்தா தான் இழந்தது என்னன்னு ரியலைஸ் பண்ணி உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு அவங்களே என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க அர்ஜுன்? அதான்ப்பா எனக்கும் தெரியல. இந்த பக்கம் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு, அந்த பக்கம் அமிர்தம் என்ன தானாவே நெருங்கி வராங்க. ஒரு பக்கம் உங்க மான மரியாதை, இன்னொரு பக்கம் என்னுடைய காதல். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் துடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அப்படின்னா சரி, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். ஆனா மயூரி கூட இல்ல. நீ ஆசைப்பட்ட அமிர்தா கூட. அப்பா நீங்க விளையாட்டுக்கு சொல்லல. உன் வாழ்க்கை விஷயத்துல நான் விளையாட மாட்டேன் அர்ஜுன். இதோ பார், எங்க மான மரியாதை பத்தி ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். என் மகனோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. லவ் யூ பா. லவ் யூ டு. உள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு தெரியலையே. ஏ அர்ஜுன், உள்ள என்னடாச்சு? அப்பா என்ன சொன்னாரு? அது அப்பா நானும் அமிர்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருண்ணே. நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். தேங்க்ஸ் அண்ணா. அப்பா ஒத்துக்கிட்டாரு. அப்பா இப்படி சம்மதிக்க முக்கிய காரணமே நீதான்டா. நீ என்ன பத்தியும் அமிர்தா பத்தியும் அப்பா கிட்ட சொல்லுவேன்னு நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி நீ பண்ணிட்ட. தேங்க்ஸ்டா அண்ணா. நீ மட்டும் இல்லனா இது எனக்குமே நடந்திருக்காது. டேய், ஒரு அண்ணனா தம்பிக்கு இது கூடவா செய்ய மாட்டேன்? நீ துடிக்கிறதையும் தவிக்கிறதையும் உன் பக்கத்திலே இருந்து பார்த்த வேண்டாம். நானு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தா அண்ணங்கிற ஸ்தானத்துக்கே அவமானம் இல்லையா? அதுவும் இல்லாம வாழ்க்கை முழுவதும் என்னோட தம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியாதுடா. தேங்க்ஸ்டா அண்ணா, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்காக. டேய், எதுக்குடா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம்? அது இருக்கட்டும், ட்ரீட் எப்படா? டேய், இப்படி சிரிச்சு சமாளிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த அர்ஜுன் ராத்திரி முழுக்க எங்க போனா? ஒரே மர்மமா இருக்கு. வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். நினைச்ச உடனே போன் பண்றான். ஹாய் அர்ஜுன், என்ன இவ்ளோ காலையில ஏன் ஞாபகம்? அது வந்து மயூரி உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். அது இருக்கட்டும், நேத்து ராத்திரி எங்க போன? உன்கிட்ட பேசுறதுக்காக உன் ரூமுக்கு வந்து பார்த்தேன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? அதை விடு, ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு மீட்டிங்கு அது இதுன்னு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் இப்போ உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ண தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுதான். முக்கியமான விஷயமா? என்னடா அது?
இது பாரு மயூரி, அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டால நீ வருத்தப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் அர்ஜுன். அட்லீஸ்ட் நீயாவது என்னை பத்தி முழுசா புரிஞ்சு வச்சிருக்கே. வீட்ல எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க மயூரி. ஆனா உன் தப்பு எதுவும் கிடையாதுன்னு என் மனசுக்கு தெரியும். அதை பத்தி நான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதனால உன்னை தனியாக மீட் பண்ணணும், உன்கிட்ட பேசணும். வரியா? கொஞ்சம் பர்சனலாக நாம பேசணும். வாவ், பர்சனலா பேசுறதுக்கு அர்ஜுன் என்ன வர சொல்றானே. என்ன மயூரி, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? வருவல்ல? அஃப்கோர்ஸ் அர்ஜுன், கண்டிப்பா நான் வருவேன். எங்க வரணும்னு சொல்லு. சரி, இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோ. ஓகே அர்ஜுன். See you soon மயூரி. Bye. see you. Bye. வாவ், அர்ஜுனே ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு கூப்பிடுறான். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா போய் பார்க்கணும். என்ன மேடம் இன்னும் கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஏண்டா காரணா, மகனுக்கு கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளையோட அம்மா நீ எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு பரபரப்பா இருக்கணும் இல்லையா கரணா? என் மனசு படுற வேதனை எனக்கு மட்டும் தாங்க தெரியும். என் மனசு எப்படி எரிமலையா குமரிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்ப வெடிச்சு வெளியில செதற போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதுல தண்ணியை ஊத்தி குளுமைப்படுத்துறதுக்கு தான் நான் அப்பாவும் இங்க வந்திருக்கோம். அப்படின்னா அர்ஜுன் அமிர்தா கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிச்சிட்டாருமா? என்ன என்ன சொன்ன? உண்மையாதானா? ஏங்க, உண்மையிலேயே நீங்க அமிர்தா அர்ஜுன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். இந்த விஷயத்துல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா அம்மா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது எனக்கு எனக்கு எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அம்மா கூல் கூல், இனிமே நல்லதுதான் நடக்கும். அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. தேங்க்யூ அப்பா. பாருங்க, அம்மாவோட முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. அர்ஜுன் நம்ம பையன், அவனுடைய சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன். ஆனா ஹேமா, ஒரு விஷயம், இது ரொம்பவே டெலிகேட்டான விஷயம். மயூரி ரொம்ப பலகீனமான மனசுள்ள பொண்ணு. இந்த விஷயத்தை கேட்டு அவ ஏடா கூடமா ஏதா பண்ணிக்கிட்ட பிரச்சனை ஆயிடும். இதுதான் யதார்த்தம் புரிஞ்சுக்கோன்னு அவளை நிதானமா தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அப்பா, அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல கரண், நீ பேசினா சரிப்பட்டு வராது. இந்த வீட்டுல பெரியவங்களா அந்த காரியத்தை நாங்க தான் பண்ணணும். நீயும் பேச அவகிட்ட, கூடவே நானும் மயூரி கிட்ட பேசுறேன். அப்புறம் ஹேமா, இப்போதைக்கு இந்த விஷயமா நீ அம்மா கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. நிதானமா எல்லாத்தையும் சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. புரியுதா? சோ ஹை கமாண்டுக்கு இப்போ சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா மேடம் கையால? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் உங்க செல்ல மருமக அமிர்தா வந்துருவல்ல, அவகிட்டயே இந்த காஃபி டீ சர்வீஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? உத்தரவு மகாராணி. அமிர்தா, மொத்தத்துல நீ எங்க வீட்லயும் அர்ஜுன் வாழ்க்கையிலயும் விளக்கேத்தி வைக்க போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குமா. சீக்கிரமா வந்துரு. இந்த வீட்டுக்குள்ள உன்னை வரவேற்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன்.
அர்ஜுன் ஆல்ரெடி எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அர்ஜுன் மயூரி, தேங்க்யூ ஸோ மச் மயூரி. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கே, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன், எவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசுற தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த சிரிப்பும் சந்தோஷமும் இப்படியே இருக்கும் மயூரி. அது இருக்கட்டும், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன கூப்பிட்ட. சொல்லு அர்ஜுன், என்ன விஷயம்? நான் முதல்ல உன்கிட்ட சாரி கேட்கணும். சாரியா? எதுக்கு அர்ஜுன்? ஆமா மயூரி, உன் உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காம இத்தனை நாளா நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டேன். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ண, திட்டினேன். என்ன நினைச்ச எனக்கே வெறுப்பா இருக்கு. அர்ஜுன், ஆமா மயூரி, நான் உன்னை புரிஞ்சுக்காம அந்த சதிகாரி அமிர்தா பின்னாடி சுத்தி உன்னுடைய உண்மையான காதலை நான் அவமானப்படுத்திட்டேன். இவன் ஏன் ரூட்டுக்கு வர மாதிரி தெரியுதே, என்ன நடந்திருக்கும்? அமிர்தாவே சதிகாரின்னு சொல்றானே. இருக்கட்டும், முழுசா என்ன சொல்றான்னு கேட்போம். அந்த அமிர்தாங்கிற உப்புக்கல்ல பின்னாடி சுத்தி உன்னை மாதிரி வைரக்கல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ நல்ல நேரத்துல ஆண்டவன் வைரக்கல் யாரு உப்புக்கல் யாருன்னு என் கண்ணுக்கு தெளிவா காட்டிட்டான். ஐ எம் சாரி மயூரி. அர்ஜுன், இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? நடந்த விஷயத்துக்கு நீ காரணம் இல்ல. அன்னைக்கு உன்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. சோ நீ அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்ட. பரவாயில்ல, விடு. இல்ல மயூரி, அதுக்கப்புறம் அந்த பையன் இன்சிடென்ட் வேற நடந்துச்சு. எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. குடும்பத்தில் உள்ளவங்க நடவடிக்கையால உன் மனசு துன்பட்டிருந்தா அதுக்கு நான் சாரி சொல்றேன். அவங்க நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தானே, கோபத்துல ஏதாவது 4 வார்த்தை சொல்லிருப்பாங்க. ஆனா அர்ஜுன், நீ ஒருத்தன் எனக்கு துணையா இருப்பேன்னா நான் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். நீ என்ன மன்னிச்சிடுவல்ல? வாவ் அர்ஜுன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாழ்நாள் முழுக்க நீ இதே மாதிரி இருப்பல்ல? கண்டிப்பா மயூரி. அர்ஜுன், இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாள். இந்த மொமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கணும். என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அர்ஜுன், உனக்காக ஸ்பெஷலா ஒரு கோல்ட் ரிங் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். அவங்க இப்ப கால் பண்றாங்க. நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாமா? வாவ், வண்டர்ஃபுல். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு மயூரி. நீ போயிட்டு வா, நாம அப்புறம் சந்திக்கலாம். இட்ஸ் ஓகே, பட் தேங்க்ஸ் அர்ஜுன். இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ். பாய். பாய். ஹே மயூரி, கடைசியில நான் வீசின வலையில நீயா வந்து மாட்டிக்கிட்ட. அந்த சேஷா உன் வாழ்க்கைய பாதிதான் நாசமாக்குனா, இந்த அமிர்தா முழுசா நாசமாக்கிடுவா. பார்த்துக்கிட்டே இரு.